வணக்கம். என் பேர் ராஜேந்திரன். 3 மாதத்துக்கு முன்னால் ஹார்ட்டில் வலி வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி மார்த்தாண்டத்தில் 2 ஆஸ்பத்திரியில் காமிச்ச அப்புறம் வெளியில் கொண்டு போய் சொன்னாங்க. பக்கத்தில் குலசேகரத்தில் உள்ள மூகாம்பி ஆஸ்பத்திரியில் நாங்கள் நைட்டு 3:30 மணிக்கு இங்கே வந்து சேர்ந்தோம் ஆம்புலன்ஸில். அப்போ 3 மணிக்கு வந்ததுக்கப்புறம் உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு என்ன 2 நாள் கழிஞ்சு தான் எதாவது சொல்ல முடியும், அவ்வளோ சீரியஸாக வந்த என்ன. அதுக்கப்புறம் ஒரு மறுநாளே எனக்கு நார்மல் ஆகி அப்புறம் ஆஞ்சியோ செய்து அதில் பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சி, ஒரு பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை சென்று வச்சு இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆஸ்பத்திரி. அப்போ இங்கே உள்ள கவனிப்புகள் அதை நாம் சொல்லியே ஆகணும். டாக்டர்ஸு கவனிப்பு, கிரண் டாக்டர் தான் என்ன பார்த்தாங்க. கடைநிலை ஊழியர்கள் வேற, செக்யூரிட்டி வேற, அந்த ஐசியூவில் இருக்கக்கூடிய அந்த நர்ஸுகள், எல்லா டாக்டர்ஸும் எந்த சமயம் வந்தாலும் எந்த ராத்திரி வந்தாலும் அவங்க கவனிச்சு அவங்க உயிரை பார்க்காம நம்ம உயிரை தான் முக்கியம்னு சொல்லி பார்த்து ஒரு கவனிப்பு நான் பார்த்த அளவில் இந்த ஆஸ்பத்திரியில தான். அப்போ அந்த அளவுக்கு நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா இந்த ஆஸ்பத்திரி தான் காரணம். அந்த டைம்ல கொஞ்சம் பணம் பெரிய அளவில் நான் கொண்டு வரலன்னா கூட அந்த நேரத்தில் ஒரு தம்பி எனக்கு உதவி செய்து, இன்னைக்கு அந்த தம்பி இல்லைன்னா நான் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு உதவி செய்து ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், எல்லாரும் ரூபா கொண்டுகிட்டு வந்துக்கிட்ட முடியாது. சொந்தக்காரன் செய்யாத ஒரு உதவி அந்த தம்பி செய்தார். அந்த தம்பிக்கு இந்த நேரத்தில் நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐசியூவில் ஆகட்டும், வார்டில் ஆகட்டும், அந்த அளவு கவனிப்பு உண்டு. ஒரு செக்யூரிட்டிகிட்ட ஒரு பதிலுக்கு ஒரு கேள்வி, ஒரு சந்தேகத்தை கேட்டால் கூட அது நல்ல முறையில் எங்கே போகாதீங்கம்மா அப்புறம் ஏன்னா நம்ம வந்து வெப்ராளப்பட்டு வருவோம். ஆத்திரப்பட்டு வரும்போது அவங்க வந்து நிதானமாக இருந்து, எம்மா நீங்கள் வந்து சமானம் இருங்க, அங்கே போகாதீங்க, அந்த வழி சரியில்லை, எங்கே போகணும் உங்களுக்கு இன்னும் சொல்லி சரியான பாதையை காணிச்சு, ஒரு நர்ஸ் ஆனாலும் அந்த படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளானாலும் கேட்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் மரியாதையாக பதில் சொல்லி அன்பாட்டு அந்த உபசரணைகள் அதெல்லாம் நான் இங்கே தான் பார்க்கேன். வார்டு நான் பணம் கொடுக்க வேண்டாம், வார்டுக்கு பணம் கிடையாது. அப்புறம் சாப்பாடு 3 நேரம் சாப்பாடு உண்டு, நல்ல தரமான சாப்பாடுகள். அவங்களும் சாப்பாடு கொண்டு வரக்கூடிய ஆளுகளும் நல்ல அன்பாட்டு கூப்பிட்டு நம்ம வார்டில் இருந்தாலும் அந்த சாப்பிடக்கூடிய ஆளுக்கு மட்டும் இல்லை, பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குற ஒரு இதை நான் இங்கே தான் பார்த்தேன். என் பையனுக்கு ஒரு எலும்பு முறிஞ்சது, இந்த கையில் எலும்பு முறிஞ்சது, அதையும் இங்கே காமிச்சேன். அதையும் நல்லபடியாகிட்டு பெரிய அளவு செலவில்லாமல் எனக்கு கொண்டாக்கி இன்னைக்கு என் பையன் வந்து கையில் ஒரு அப்போ கூட தூக்க முடியாத சூழ்நிலையில் வந்தான். இன்னைக்கு வேலைக்கு போகிறான். என்னை பார்த்த டாக்டரு, அந்த ஆஸ்பத்திரி ஊழியர்கள், எனக்கு உதவி செய்த அந்த தம்பி, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மூகாம்பி ஆஸ்பத்திரி உயிர் உள்ள வரைக்கும் நானும் என் குடும்பத்தாரும் மறக்க மாட்டேன்.